கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 23வது ஆண்டை கடந்து, இந்த 24வது ஆண்டை, புதிய ஆண்டின் இந்த முதல் நாளை காண செய்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல இந்த பதிவுகளை வாலிபர்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். முதலாவது தேவ வார்த்தையாக சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எனக்காகன்ற இடத்துல வாலிப பிள்ளைங்க ஒவ்வொருவரும் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. இன்றைக்கு நம்ம பெற்றோரோட தான் நம்ம இருக்கிறோம். பெற்றோரோடு இருந்தாலும் பெற்றோர்கிட்ட அநேக காரியங்களை ஷேர் பண்ணுறோம், அநேக காரியங்களை எதிர்பார்க்குறோம். அவங்க ஒரு சில காரியங்களை வேண்டான்னு தகர்க்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி பாரமாயிடும். ஏன் நம்ம சொல்கிறது அம்மா அப்பா வேண்டாங்கிறாங்க? வேண்டான்னு சொல்கிறாங்களா? அது நன்மைக்கு. எப்பொழுதுமே பெற்ற தாயும் தகப்பனும் ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், தான் பிள்ளைங்க தவறான வழியில போகணும்னு நினைக்க மாட்டாங்க. தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்ப நீங்க ஒரு காரியத்துக்காக நீங்க பர்மிஷன் கேட்பீங்க. இந்த மாதிரி நான் போகணும். எனக்கு வேண்டாம். போகக்கூடாது. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஏன் நீங்க நான் கேட்கறதுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்றீங்க? அதற்குரிய காரணம் அவங்களுக்கு தெரியும். அதற்கும் மேல கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா, நீங்க கர்த்தரை சார்ந்த பிள்ளைங்க உங்களுக்கு நல்லா எல்லாவற்றையுமே பெஸ்ட்டா தான் குடுப்பார். அப்ப நம்ம அம்மா, அப்பா சொல்றத நம்ம முதலாவது கேட்கணும். ஏன்னா, கார்டியன் அவங்க தான். ஃபர்ஸ்ட்டு நமக்கு கர்த்தரு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த வேர்ல்டுல நம்ம எப்படி நடக்கணுன்றதுக்கு அவங்க ஒரு கார்டியனா நமக்கு கர்த்தர் குடுத்துருக்கிறார். அப்ப கர்த்தர் எனக்காகன்ற இடத்துல நீங்க அந்த இடத்துல உங்க பேர போட்டுக்கோங்க. எத செஞ்சாலும் அவர சார்ந்து செய்யுங்க. அவர கேட்டு செய்யுங்க. அதுக்கு தான் அந்த அம்மா, அப்பாவ குடுத்துருக்கிறாரு. நம்ம எத செஞ்சாலும் அம்மா, அப்பாவுக்கு உண்மையா செய்யணும். அவங்களுக்கு செய்யும்போதே தேவன் பார்ப்பார். ஐயோ! என் பிள்ளை உண்மையா இருக்கே! அப்படின்னு சந்தோஷப்படுவார். அது மாத்திரம் இல்ல, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36 கர்த்தர் சொல்றார். அந்த வார்த்தையை கூட நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க டிவி பார்ப்பீங்க. அதேபோல ஒரு முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு ஃப்ரீடம் இல்லாம இருக்கலாம். அப்ப தேவனிடத்துல நீங்க கேட்கணும். எனக்கு ஏன் இந்த காரியத்திலேருந்து விடுதலை வர மாட்டேங்குது? விடுதலை நாயகன் நீங்க எனக்கு விடுதலையை கொடுங்க. டிவி பார்க்கக்கூடாது. பாடங்கள் அன்னன்னைக்குரிய பாடங்கள் அன்னன்னைக்கு நான் படிக்கணும். எல்லாவற்றையும் சிறப்பா செய்யணும். ஒரு தீர்மானத்தோட நம்ம செயல்படும்போது கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றிக் கொடுப்பார். அதேபோல பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கார். இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துடுதா, சளி வந்துடுதா, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா நீங்க எனக்கு சுகத்தை கொடுங்க. நீங்க தான் என்னை பலப்படுத்தணும். நீங்க தான் என்னை சுகப்படுத்தணும். இப்படியாக அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு எடுத்துக்காட்டு. அதை நம்ம உரிமையாக்கி அதை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமா மாற்றி கொடுப்பார். இது வரைக்கும் நம்ம வேதத்தை வாசிப்போம். அந்த வார்த்தைகளை நம்ம கண்ணும் கருத்துமா நம்ம எடுத்துக்க மாட்டோம். இனிமேல் நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பா இன்னைக்கு வேதம் வாசிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலம் என்னோட பேசுங்க. இந்த வார்த்தை எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யணுன்ற அந்த தீர்மானத்தோட நம்ம வாசிக்கணும். வாசிக்கும்போது அந்த வார்த்தை உங்களோட பேசும். அது அநேகருக்கு சாட்சியாக இருக்க தேவன் கிருபை செய்வார். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இதை கேட்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இருதயத்திலும் கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.